தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்து தர்மத்தில் ஏகாதசி என்பது மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மிக முக்கியமான விரத நாள். அதிலும் குறிப்பாக பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசியை நாம் பாப மோசனிகா ஏகாதசி என்று அழைக்கிறோம். பாபம் என்றால் செய்த வினைகள், மோசனிகா என்றால் அதிலிருந்து விடுபடுதல் என்று பொருள். பங்குனி ஏகாதசியின் முக்கியத்துவம் இந்த ஏகாதசி மற்ற ஏகாதசிகளை விட சற்று தனித்துவம் வாய்ந்தது. புராணங்களின்படி ஒருவர் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி மன தூய்மை வழங்கக்கூடிய சக்தியை இந்த விரதம் கொண்டுள்ளது. மகாவிஷ்ணுவின் அருள். இந்த நாளில் விரதமிருந்து திருமாலை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். பாப விமோசனம். முனிவர்கள் மற்றும் தேவர்கள் கூட தங்களின் சாபங்கள் மற்றும் பாவங்களிலிருந்து விடுபட இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மகிழ்வான வாழ்வு. மனக்குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் பெருக இது வழிவகுக்கும். விரதம் இருக்கும் முறை ஏகாதசிக்கு முதல் நாளே தசமி அன்றே ஒருவேளை உணவு உண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையில் நீராடி பெருமாள் படத்தின் முன் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அன்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் அருந்தி விஷ்ணு சகசரநாமம் அல்லது ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. அன்று முழுவதும் கண்முழித்து இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதும் நாம் நாராயணனை நினைத்து அவனையே வழிபட வேண்டும். அடுத்த நாள் துவாதசி அன்று பாரணை முடித்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். உடல் நலம் பேணவும் உள்ளம் தூய்மை அடையவும் ஏகாதசி விரதம் ஒரு சிறந்த வழியாகும். இந்த பங்குனி ஏகாதசியில் நாமும் விரதமிருந்து நம்மிடம் உள்ள தீய குணங்களை நீக்கி நல்ல பண்புகளுடன் வாழ அந்த நாராயணனை பிரார்த்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது தெய்வீக நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும். தொடர்ந்து இதுபோல பல சுவாரஸ்யமான பல அரிய ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.